ஓப்போ மொபைல்ல எப்படி வந்து செட்டிங்ஸ் மட்டும் ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரீசெட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ மொபைலில் நீங்கள் வந்து செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்ததுமே உங்களுக்கு கீழே ரீசெட் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸை ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ரீசெட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல முன்னாடி என்ன செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வந்து இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மாறிடும். இப்போ நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ரீசெட் பண்றப்ப டிஃபால்ட்டாவே என்ன செட்டிங்ஸ் வந்து போன்ல இருந்துச்சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா சுவிட்ச் ஆயிடும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஓப்போ மொபைல்ல எப்படி வந்து செட்டிங்ஸை மட்டும் நம்ம ரீசெட் பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.